வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் அரசியல் களத்தில் ஏற்பட்டுள்ள திடீர் திருப்பம். மீண்டும் 15 அதிமுகவின் எம்எல்ஏக்கள் கூண்டோடு ராஜினாமா செய்ய போகிறார்கள் என்ற தகவல் வெளியாகி அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடியின் நிர்வாகம் சரியில்லை. அதிமுகவின் உட்கட்டமைப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது குடும்பத்தில் உள்ள மிக முக்கியமான நபர்களுக்கு அதிகமான ஆதரவுகள் அதிமுகவில் கொடுப்பதும், அவரது மகன் மிதுன் பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவராக வர வேண்டும் என்பதும், அதிமுகவில் எடப்பாடிக்கு பிறகு அவரது மகனிடம் முழுமையான பதவியை ஒப்படைப்பதற்கான முழு வீச்சில்தான் எடப்பாடி செயல்படுகிறாரே தவிர, அதிமுகவில் இன்று வரைக்கும் வெளியேறக்கூடிய நிர்வாகிகளது காரணம் என்ன, அவர்கள் எதற்காக வெளியேறுகிறார்கள், அவர்களது பிரச்சனைகள் தான் என்ன, எதற்காக என்பது என்ன தகவல் என்பது கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு தலைவன் கூட்டமாக பெரும் படைகளுடன் நிர்வாகிகள் ராஜினாமா செய்து, எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து வெளியேறுவதை வேடிக்கை பார்த்தால் அவன் சிறந்த தலைவனாக இருக்க முடியாது என்பதற்கு உதாரணமே எடப்பாடி பழனிசாமி தான். நடைபெறக்கூடிய சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் நிச்சயமாக அதிமுக தோல்வியே தான் தழுவும். நாங்கள் எம்ஜிஆர் அவர்கள் உண்மையான விசுவாசியாகவும், மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு உண்மையான தொண்டனாகவும் நாங்கள் இருந்தோம். ஆனால் நேர்மையான ஆட்சியை எடப்பாடி நடத்துவார் என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை. தற்பொழுது தாவேகாவில் இணைந்து மக்களது பணியை முழு வீச்சில் முழுமையாக மன திருப்தியோடு செயல்படுத்த நாங்கள் முன்வரப்போகிறோம் என்று 15 அதிமுகவின் எம்எல்ஏக்கள் பேசி வருகிறார்கள். இவர்களது செயல்பாடுகளும் இவர்களது நடவடிக்கைகளும் நிச்சயம் அதிமுகவில் ராஜினாமா செய்யக்கூடிய சூழல் உருவாகினால் இது நிச்சயமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் திருப்புமுனையாக மாறக்கூடிய வகையில் அமையும். 2026 சட்டசபை தேர்தல் 47 தொகுதிகளில் வெற்றியடைந்த அதிமுக தற்பொழுது 41 எம்எல்ஏக்களை தான் வைத்துள்ளது. இதில் 15 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தால் மிகப்பெரிய அளவிலான ஒரு தோல்வியை நோக்கி அதிமுக செல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவிலான திருப்புமுனையாக பார்க்கப்படும். அதிமுகவில் இப்பேற்பட்ட ஒரு தோல்வி இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அமையக்கூடாது என்றால் முதலில் எடப்பாடி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இன்னும் 2 வாரங்கள் தான் நாங்கள் நேரத்தை ஒதுக்கியுள்ளோம். அதற்குள்ளாக பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்றால் நாங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வோம் என்று எம்எல்ஏக்கள் கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.